யோகா மற்றும் அக்கு டயட் அப்படிங்கிற பெண்களுக்கான 21 நாட்கள் சிறப்பு பயிற்சி வகுப்போட பாடத்திட்டங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஃபிட்னஸ்க்கு அடிப்படையே ஜீரண நலம் தான் அப்படிங்கிறத கடந்த பதிவில் பார்த்தோம். அடுத்து இந்த பயிற்சி வகுப்பில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவு நீக்க செயல்முறைகள், கழிவு நீக்கத்தில் உடம்பு செயல்படுத்துகிற மேலாண்மை முறைகளை பற்றின புரிதல்கள். கழிவுனா என்ன, எப்படி நம்ம உடம்புல கழிவுகள் உருவாகுது, அந்த கழிவுகள் வெளியேறாமல் ஏன் உடம்புலையே தேங்குது, அதுவும் அது ஏன் நம்ம தசைகளில் தேங்கி உடல் பருமனுக்கு காரணமாக அமையுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். தேங்கி இருக்கிற அந்த கழிவுகளை முறைப்படி வெளியேற்றுறது எப்படி? முறைப்படினா நம்ம உடம்போட கழிவு நீக்க உறுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த உறுப்புகளுக்கு சக்தி கொடுத்து அந்த கழிவுகளை வெளியேற்றுறது. அப்படி வெளியேற்றப்படுற கழிவுகள் தான் நம்ம உடம்புலேருந்து முழுமையாக வெளியே போகும். கழிவு நீக்க உறுப்புகளுக்கு சக்தி கொடுக்காம உடல் எடை குறையுதுன்னா அந்த கழிவுகள் வேறு தன்மைக்கு மாற்றப்பட்டு வேறு இடத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அது மீண்டும் ஏதோ ஒரு தன்மையில் நம்ம உடம்பு விட்டு வெளியே போயே தீரும். அதனால தான் கடினமான உடற்பயிற்சிகள் பண்ணி உடல் எடை குறைஞ்சும் திரும்பவும் அது ஏறுது. கடினமான உடற்பயிற்சிகள் நம்ம கழிவு நீக்க உறுப்புகளுக்கு சக்தி தராது. அதுக்கு பதிலாக அந்த உறுப்புகளோட சக்தியை விரயம் பண்ணி நம்ம உடம்புல ஒரு பலகீனத்தை தான் ஏற்படுத்தும். அதுக்காக உடற்பயிற்சிகளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. கழிவு நீக்க உறுப்புகளோட சக்தியை விரயம் பண்ணாத வகையில் என்ன மாதிரி உடற்பயிற்சிகள் பண்ணலாம், கழிவு நீக்க உறுப்புகளுக்கு நாமளே எப்படி சக்தி கொடுக்கறது, அதை பற்றி தான் இந்த வகுப்பில் நம்ம படிக்க போகிறோம். அடுத்து யோகா ஆசனங்கள். யோகா ஆசனங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, அது எப்படி நம்ம உடம்புல நன்மையான மாற்றங்களை ஏற்படுத்துது, முக்கியமாக நம்ம கழிவு நீக்க உறுப்புகள் மட்டும் இல்லாமல் நம்மளோட மற்ற எல்லா உறுப்புகளுடைய ஆரோக்கியமான இயக்கத்துக்கும் எப்படி யோகா ஆசனங்கள் உதவ முடியும், யார் யார் என்னென்ன ஆசனங்கள் எந்தெந்த அளவில் பண்ணணும், எப்படி பண்ணணும், யோகா ஆசனங்களே பண்ண முடியாத அளவுக்கு சிலர் இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான ஆசனங்கள் அசைவுகள் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு உடற்பயிற்சிங்கிறது நம்ம உயிர் சக்திகளை பெருசாக செலவழிக்கிறதா இல்லாமல் அதை நம்ம உடம்பு முழுக்க எல்லா பாகங்களுக்கும் பரப்பி நம்ம உடம்போட ஜீரணம், கழிவு நீக்கம், நோய் எதிர்ப்பு செயல்களுக்கு தங்குதடையில்லாமல் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான உடற்பயிற்சி வழிமுறைகளையும் யோகா ஆசனங்களையும் விரிவான தன்மையில் நாம் இந்த பயிற்சி வகுப்பில் கற்றுக்க முடியும். இன்னும் பல முக்கியமான புரிதல்கள் இந்த பயிற்சி வகுப்போட பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பேசலாம்.